நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் தான் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி எந்த மிஷினும் இல்லை, நீ ஃப்ரீயாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்லிட்டாரு. நம்மளுக்கே வாரத்தில் ஒரு நாளைக்கு தாங்க லீவே கிடைக்கிது, அந்த நாளையும் மிஷினை கொடுத்துட்றாரு. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்காது? சரி, இந்த தாட்டி நம்ம ஃப்ரீயாக இருப்போம். போன தாட்டி வந்து ஜாம்பிஸ் வச்சு போட்டிருப்போம். அது இன்னும் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் வந்து போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். போய் பாருங்கள், பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஏன்னா நம்ம வந்து 600 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். காய்ஸ், அங்கே பார்த்தீங்களா ஒரு வீடு மாதிரி இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். என்ன வீடாக இருக்குது காய்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டோரு. இது பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேர்ல்டு அப்டேட்டு. கைஸ் பாருங்களேன், இன்விசிபிள் படிக்கட்டு. ஐயோ காய்ஸ், அதுக்கு நீ இதுலேயும் பார்த்துருக்கணும். ஆமாம், ஐயோ காய்ஸ், இதுலேயும் பார்த்துருக்கணும் காய்ஸ், பார்த்து போகணும். பாருங்கள், இப்போயே பார்த்தீங்களா எவ்வளோ ரத்தம் வேஸ்ட் ஆகிருக்குன்னு. இங்கே என்னென்ன இருக்குது காய்ஸ்? இங்கே எதுவுமே இல்லை காய்ஸ். ஆனால் இது பழைய வீட்டோட நல்லா தான் காய்ஸ் இருக்குது. பாருங்கள், உண்மையான வியூ செம்மையாக இருக்கும். பாருங்கள், பெட்டு மேலே ஏறலாம் போல. இதில் ஒரு நல்ல விஷயம், இங்கேருந்து தாழ முடியாது. சரி வாங்க, நம்ம இப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு வர போகணும். நம்ம ஐயோ ஏப்பா சவா. சரி வாங்க மக்களே, கார் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சமாவது ஹெல்த்து குறையாமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஆல்ரெடி நம்ம ஹெல்த்தை பாருங்கள், என்ன நிலைமைக்கு இருக்குன்ட்டு. நல்ல வேலை க்ரீனுக்கு வந்துருச்சு. ஐயோ, இங்கேருந்து கார் எடுக்கவே முடியல கைஸ். என்ன கைஸ், திறக்க மாட்டேங்குது. கைஸ், அப்பப்போ பின்னாடி போனால் மூடிடுது. சரி வாங்க, அப்படியே இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இங்கேருந்து பக்கம்தான் கைஸ். கையில் எதுக்கு பிஸ்டல் எடுத்து வச்சுப்போம், அங்கே போகலாம். நம்ம அப்பப்போ பிரேக் பண்ணணும், ஏன்னா ஏதாவது வண்டி மேலே போய் மோதிட்டோம்னா அவ்வளோதான். சரி வாங்க, நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே தானே, இங்கே ஆட்டோ இருக்குன்னாரு. சரி, நம்ம மேஜிக்கை போட்டு வர வச்சிட வேண்டியதான். ஆப்ராக்கடா. சரி, தெரியாமல் ஃபோன் எடுத்துட்டேன் கைஸ். ஆப்ராக்கடா டாப்ரா. பார்த்தீங்களா, வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம ஆட்டோவில் தான் போகணும். யாரையாவது போய் பிக்கப் பண்ணிக்கணும் கைஸ். இருங்க, என் ஃபோன் அடிக்குது. ஹலோ, ஓ ஏர்போர்ட்டுக்கு வரணுமா கைஸ்?
ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இந்தியன் பைக்ஸில் நம்ம எப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போகிறோமோ அப்போ தான் ட்ரெயினே வருது. இது பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக இந்தியன் பைக்ஸ் டவுன்லோட் பண்ணி விளாட்றவங்களுக்கு இது தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டோ வேறு ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, அப்பப்போ பிரேக் பிடிக்கணும். ஏன்னா இந்த ஆட்டோ ஸ்பீடாக ஓட்டிட்டு போனால் கண்ட்ரோலே இல்லாமல் போகும். இப்போ பாருங்களேன், இப்படி நம்ம திருப்பினோன்னா இப்படி போவோம். அதனாலே நான் பிரேக் போட்டு போவேன் கைஸ். ஏர்போர்ட்டில் தான் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. இங்கே தானே எங்கேயோ பிக்கப் பண்ண சொன்னாங்க. அதான் அங்கே இருக்கார் சார். வாங்க வந்து ஏறுங்க சார். அங்கே வந்து ஏறுங்க. ஏறியாச்சா? போகலாம். ஹலோ சார், நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே போகணும்? ஏப்பா இங்கேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுப்பா. சரிங்க சார். பிரேக். நம்ம சுற்றி போகலாமா சார்? விருப்பப்பா, போ. சுற்றி கூட போய் எனக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க சார். ஏப்பா டேய், கண்ணு தெரியுமா இல்லையாடா? பார்த்து ஓட்டுறான். சரி, நீ பேசாத, வண்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணு. சரிங்க சார். டேய் இருடா, வண்ட வழியிலே கூப்பிட்டு வர சார். அது ஒன்றும் இல்லை, சுற்றி வந்ததில் அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் பக்கம் தாங்க பாருங்க. ஐயோ வண்டி சாயுது. ஏப்பா இப்போ ஏன்பா நிறுத்துன? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப பிரேக் பிடிச்சனா நின்றுச்சு. இப்போல்லாம் இருக்கிற ஆட்டோக்காரருக்குலாம் ஆட்டோவே ஓட்ட தரல. என்னை அப்படியே அங்கே இறக்கி விட்டுருப்பா ஃப்ராங்க்லின்னு. இங்கேயா? இறங்கிக்கோங்க. இறங்கியாச்சு கைஸ். இவர் தான், அது மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே இப்போது நடந்து போகிறாரே அவர் தான். சரி கைஸ், இப்போ நம்ம இப்போ வேற போர் அடிக்குது. சரி, கொஞ்சம் இங்கே நிறுத்தி வச்சுட்டு தூங்குவோம். ஐயோ மழை பெய்யுதே. இந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடாதும்பாங்க. ஐயோ ஏதோ ஒன்று நம்மளை வெளியே தள்ளி விட்டுருச்சு கைஸ். பார்த்தீங்களா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. நைட் டைமில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடாதுன்னு என் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. அதனாலே நான் ஆட்டோக்காரன் ஆவேன்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிடாதரா. சரி வாங்க, நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போவோம். நைட்டு வேறு ஆயிடுச்சு, பயமாக இருக்குது கைஸ். இந்த ஆட்டோ டியூட்டியை நாளையிலேருந்து விட்டுருணும். நான் வேறு இருக்கிற பயத்தில் ஆட்டோவை கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க கைஸ். சரி வாங்க, ஒழுங்காக ஓட்டுவோம். இந்த தாட்டி எதையும் நம்ம இப்போ திருப்பக்கூடாது, அப்போ தான் ஆட்டோ நேராக போகும். வழியில் எவனா வந்தானா வாங்க, ஸ்லோவாகவே போகலாம் கைஸ். எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஐயோ
எனக்கு வேறு பயமாக இருக்குது கைஸ். சரி வாங்க சார், கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு தூங்குவோம். ஓ, இதான் ஃப்ராங்க்லினோட வீடா? ஆட்டோலாம் வச்சுருக்கான். நான் இந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் வந்தேன். இப்படி ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை பொசுக்கிறபடி நம்ம ஒன்று போட்டுருவோம். அவன் எப்படியா இருந்தாலும் காலைல வருவான். அப்போ இதில் மாட்டிப்பான். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இது அந்த ஃப்ராங்க்லினுக்கு தெரியாது. அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், சார் இது யாரோட ஆட்டோவா? என் வீட்டு பக்கத்தில் இருந்தது. நாங்கள் வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது இது?